Assalamualaikum. Welcome to our channel Rasis Emi Recipes and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ரெசிபி கூட நான் வந்திருக்கேன். மட்டன் டிக்கா பிரியாணி. இது வந்து ஒரு ஹைதராபாத்தி டிஷ். அதை வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. சரி, இந்த பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. ஸோ நான் ஒரு 1/2 kg மட்டும்தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். 70% மட்டன் குக் ஆனால் போதும். நான் வந்து 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து 2 விசில்லையே நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்போது மட்டன் வேக வச்ச தண்ணி தனியாக, மட்டன் வேக வச்சோம் இல்லையா அது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணதுனால அப்படி இருக்குது. நான் இதுக்கு மெஷர்மெண்ட் எல்லாம் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். பட்டர் அப்புறம் மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அது மேலே சார்கோல் போட்டு எடுத்துக்கிறேன்னா, அது எதுக்காக அப்படின்னா மட்டனோட பீஸில் வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ தான் நமக்கு அந்த டிக்கா அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதுக்காக நான் வந்து சார்கோல் போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்ம மசாலா போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். டைம் இல்லை அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸாவது வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசாலா கூட சார்கோல் ஃப்ளேவர் நல்லா இறங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதை பட்டரில் வந்து டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். டீப் ஃப்ரை பண்ணிட வேணாம். பட்டரில் வந்து டோஸ்ட் பண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. பட்டர் கொஞ்சமாக போட்டு மட்டன் பீசஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சிட்டோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப குக் பண்ண தேவையில்லை. லைட்டாக அந்த பட்டரில் டோஸ்ட் ஆகி வந்தால் போதும். இது ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிட்டு இருக்க போகும்போது நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணிடலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பாண்டான் லீஃப் சேர்த்துக்கிட்டு ஆனியன் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு எல்லாமே நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கேன். மட்டன் பீசஸ் மசாலா என்ன போட்டேன் அப்படிங்கிறதுக்கும், பிரியாணிக்கு மசாலா என்ன போட்டேன் அப்படிங்கிறதுக்கும் தனித்தனியாகவே நான் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன் மசாலா அளவுகளோட. அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, மல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாம் எண்ணெயிலேயே சேர்த்து வதக்கிக்கிட்டேன். வெங்காயம் வந்து பாதி அளவு குக் ஆனதுக்கப்புறமா தான் இதெல்லாம் சேர்த்துக்கணும். எண்ணெயிலேயே நான் வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிட்டேன். இது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணியோட கலர் நல்லா கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, புதினா, மல்லி இது ரெண்டுமே நான் சேர்த்துக்கிட்டேன். நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும். மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மசாலா நான் சேர்த்துக்கிற போகிறேன். இந்த மசாலா அளவுகள் எல்லாமே நான் வந்து ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பராக வரும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஈதுக்கு கூட ட்ரை பண்ணலாம், ஈவன் சஹருக்கு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம், இஃப்தாருக்கும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி ரிச்சான டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மசாலா கூட நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன். தயிர் சேர்த்துட்டு நம்ம பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மட்டன் ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு, அதனால் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு பட்டர் அப்புறம் 1/2 லெமன் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து 1 லெமன் வேணாலும் சேர்த்துக்கோங்க. பட்டர் வந்து இந்த இடத்துல சேர்க்குறது சாய்ஸ் தான். அப்புறம் 1க்கு 1.5 கப் அரிசி வச்சு அப்புறம் மட்டன் வேக வச்ச தண்ணி அதையும் சேர்த்து அப்புறம் தண்ணி சேர்த்து வச்சுக்கிட்டேன். இப்போ புளிப்பு, உப்பு, உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன் வதக்கி எடுத்துக்கிட்டேன். உங்களோட சாய்ஸ் தான் ஃப்ரைட் ஆனியன், வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது தம் போட்டு எடுத்துக்கலாம். தம் வந்து 15 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் 15 மினிட்ஸ் ஓப்பன் பண்ண வேணாம். அப்படியே விட்டீங்க அப்படின்னா நல்லா அரிசி பொல்லன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக சார்கோலை சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நெய் ஊற்றி அந்த ஃப்ளேவருக்காக கொடுத்துக்கலாம். இப்போது டிக்கா பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கலராக இருக்கட்டும், மட்டன் வந்து நல்லா பட்டரில் டோஸ்ட் பண்ணோம் இல்லையா அந்த மசாலா ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஈதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிரியாணியாக இருக்கும். இது ஆக்சுவலி ஹைதராபாத்தி பிரியாணி தான், நம்ம ஊர் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இன்னொரு வீடியோவில் இன்னொரு புதுவிதமான ரெசிபி கூட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.